வணக்கம். இன்னைக்கு மனைவி சமையல்ல ரொம்பவும் ஈஸியான குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்வீட் கார்ன் புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்காக ஒரு குக்கரில் 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூட 2 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. 2 பட்டை, 6-7 கிராம்பு, 1 ஏலக்காய், 4 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறது சேர்த்துக்கலாம். இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது கூட 1 கப் அளவு வேக வச்சிருக்க ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கலாம். இது 1 நிமிஷம் நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம புலாவுங்கிறதுனால இது ஃபுல்லாக ஒயிட் கலரில் தான் இருக்க போகுது. அதனால் காரத்துக்கு வெறும் பச்சை மிளகா மட்டும்தான் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு பிரியாணி டைப்பில் வேணும் அப்படின்னா இது கூடவே ஒரு தக்காளி, மஞ்சள் தூள், மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்த்து செஞ்சுங்க அப்படின்னா அது பிரியாணி டைப்பில் வந்துடும். நம்ம புலாவ் செய்கிறோங்கிறதுனால அதெல்லாம் நம்ம இதில் சேர்க்கலை. இப்போ இது கூட 6 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம 3 கிளாஸ் அளவு அரிசி போட போகிறோம். அதுக்காக இதில் 3 கிளாஸ் அளவு பாஸ்மதி அரிசி 20 நிமிஷம் ஊற வச்சு நல்லா கழுவிட்டு தண்ணி வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா மெதுவாக அரிசி உடையாத மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் அளவு நெய், 5-6 டிராப் எலுமிச்சம்பழம் புழிஞ்சிக்கலாம். இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிக்கிறேன். இதை தூவிட்டு மெதுவாக கலந்து விட்டுக்கோங்க. இந்த டைமில் உப்பு செக் பண்ணிக்கோங்க சரியாக இருக்கான்னு. உப்பு கொஞ்சமாக கரிக்கிற மாதிரி இருந்தால் தான் சரியாக இருக்கும். இதை மூடி வச்சு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். விசில் அடங்கினதுக்கு அப்புறமா ஒரு 15 நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், சூப்பரான புலாவ் ரெடி ஆகிடுச்சு. இது மேலே 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். சாதம் உடையாத மாதிரி இந்த மாதிரி சைடில் இருந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இது கூட ரைத்தா இருந்தாவே ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மனைவி சமையலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். தேங்க்யூ.